வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் வந்து நிப்டி 50 இன்னைக்கு 100 பாயிண்ட்க்கு பக்கமா பாசிட்டிவா தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளக்சுவேஷன் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி மாறி தான் போயிட்டு இருக்கு. ரீட்டைல் பர்சன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்ல வந்து இமீடியட்டா வந்து பேனிக் ஆகி எதையுமே பர்ச்சேஸ் பண்றதோ இல்ல இமீடியட்டா செல் பண்றதோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஐடிசியை பத்தி நிறைய கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் வந்து டீமர்ஜ் ஆனதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. அதனால வந்து ஒரு 5 to 7% பக்கமா கரெக்ட் ஆயிருக்கு. இமீடியட் பையிங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஐடிசில வந்து அவாய்ட் பண்ணுங்க. இதோட பிரைஸ் வந்து இன்னும் எந்த அளவுக்கு கீழே போகும், ஐடிசி ஹோட்டல் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன பிரைஸ்ல லிஸ்ட் ஆக போகுது, இதை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் இன்னும் ப்ராப்பரா கிடைக்காம இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஐடிசியிலேயே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டேபிள் ஆகுதுன்றத ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றத பெட்டரா. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்ல கரெக்ஷனாலும் ஒரு சில லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து இப்ப அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. அந்த வகையில் ஆக்சிஸ் செக்யூரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் இந்த ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர்ல மார்க்கெட் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா 35% மேல ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா நெக்ஸ்ட் இயர் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க்கெட் சிச்சுவேஷன் குளோபல் சென்டிமெண்ட் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது. அதனால 35% மார்க்கெட் நல்லா இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வரப்போற பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவரை பிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ பேங்க்ல டெபாசிட்டே வந்து ரொம்ப டோட்டலா கம்மியாயிருச்சு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற விதமா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் வந்து கட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் வந்து பட்ஜெட்ல வெயிட் பண்ணி பார்க்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பென்னி ஸ்டாக் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கிரேஸ் இருக்கு. நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றீங்க, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கேன். பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் யாரும் ஸ்டார்டிங்ல ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அது ஓரளவுக்கு ரிட்டர்னை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படின்றதவே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில 2025 மல்டிபேக்கர் லிஸ்ட்ல ஒரு ஸ்டாக் ஆட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2800% பக்கமா அது ப்ராஃபிட்டை கொடுத்துருக்குது. வெறும் 65 பைசால இருந்து இப்ப 19 ரூபாய்க்கு மேல நடுவுல போனஸ் ஸ்பிளிட் இந்த மாதிரி கொடுத்து இப்ப ஒரு 19 ரூபீஸ்க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகணும் அப்படின்னா இப்ப வரப்போற பட்ஜெட் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டொனால்ட் ட்ரம்போட பதவியேற்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி நம்மளோட பட்ஜெட்டோட ரியாக்ஷனும் சரி இது எல்லாமே வந்து மறுபடியும் மார்க்கெட்டை வந்து மேல கூட்டிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி 1 or 2 quarters வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலனா கூட நெக்ஸ்ட் 6 மந்த்ல அதாவது இந்த 2025ல 2 குவார்டருக்கு அப்புறம் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இதுல நிறைய பாசிபிலிட்டிஸ். இந்த பிக்ஸ்டு டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டாக்ஸ் ரேட் பேங்கிங் செக்டருக்கு இது வந்து ஒரு டெஃபினட்டா வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். எதனாலனா பிக்ஸ்டு டெபாசிட் வந்து மேக்ஸிமம் இப்ப குறைஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டாக்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பேங்க்குக்கு டெபாசிட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களோட பிசினஸ்க்கு வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் அதை பார்க்கணும். ஸோ அந்த வகையில இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது பட்ஜெட்ல அப்படின்னா பேங்கிங் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே கூட பினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர் வந்து ஒரு சின்ன ரேலியை கொடுக்கறதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். இப்போ ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு 7 கம்பெனிஸை பத்தி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இயர்ல வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ டிஃபரெண்ட் செக்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் வருண் பெவரேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ வருண் பெவரேஜ் அப்படின்னாவே ரொம்ப மார்க்கெட்ல காஸ்ட்லியா இருக்கிற ஒரு ஸ்டாக் தான். போனஸ் கொடுக்கறதாக ஸ்பிளிட் இது எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணும். ரீசெண்ட் டைம்ல ஒரு சின்ன ஃபால் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்டானா கூட இது பெரிய அளவுக்கு கரெக்ஷன் ஆகல.
இப்ப கரெக்ட் ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா தான் இருக்கு. அதே மாதிரி ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான ஸ்டாக் அப்படின்னா HCL தான் இப்ப ரீசெண்ட் டைம்ல சொல்லணும். இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிற கம்பெனி அப்படின்னா HCL தான் சொல்லணும். இப்ப இன்ஃபோசிஸ் TCS விட இது வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கு. அதே மாதிரி ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காங்க. ரிலையன்ஸோட ஜியோவும் ஏர்டெல்லும் தான் வந்து டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ல வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க. ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோவும் வந்து கூடிய சீக்கிரம் வேல்யூ அன்லாக் ஆகும். சோ டைரக்டா வந்து இந்த ரெண்டு கம்பெனிஸ் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏர்டெல்லும் வந்து டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆல்ரெடி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பட்ஜெட்ல பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பிக்ஸ்டு டெபாசிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அவங்களோட டெபாசிட் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகிறப்ப அவங்களோட பிசினஸ் லோன் எல்லாமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த வகையில பெனிஃபிட் ஆக போற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிக்ஸ்டு டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் பேங்க்ஸ் தான் நல்ல பெனிஃபிட் ஆகும். ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க் இது மூணுமே வந்து நல்ல ஒரு டெபாசிட் ரேட்டை வந்து ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 ஸ்டாக்கையுமே வந்து இவங்க ரெக்கமெண்டேஷனா கொடுத்துருக்காங்க. பினான்சியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் சோலா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம எப்பயுமே வந்து ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 3 செக்டரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். FMCG, பினான்சியல் செக்டர், பார்மா செக்டர். அந்த வகையில பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கம்பெனியுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ற கம்பெனி தான். ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், HDFC, ICICI. நீங்க பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து ஹோல்டிங்ஸ்ல வேணாம் அப்படின்னு நினைச்சா கூட HDFC, ICICI வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. இப்பயும் வந்து ஒரு டீசென்டான பிரைஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவுதான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாலும் இதுல எல்லா ஸ்டாக்கையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பிரைஸ்ல கிடைச்சா மட்டும் இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் ஃபியூச்சர்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கம்பெனியா இருந்தாலும் கரெக்டான வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தான் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 7 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க், ICICI பேங்க், HCL டெக்னாலஜி, ஏர்டெல், வருண் பெவரேஜஸ் இது எல்லாமே வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து இந்த கம்பெனிஸ் இருக்கிறதுனால இது எல்லா கம்பெனியும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண மாட்டேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல HDFC பேங்க், ICICI பேங்க், HCL டெக்னாலஜி இந்த 3 கம்பெனில மட்டும்தான் வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ற லெவல்ல இருக்கு. ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா சோலா பைனான்ஸும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால பினான்சியல் செக்டருக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து அதுல ஹோல்டிங்ஸ் எடுக்கல. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. ஆனா இப்ப வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. வருண் பெவரேஜஸும் வந்து ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. ஆனா என்னதான் வந்து இது கரெக்ட் ஆனாலும் இண்டஸ்ட்ரி PE 35 இருக்குது, கம்பெனியோட PE 82 இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. SBI வந்து நான் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணல. பிரைவேட் செக்டர்ல லீடிங் பிளேயரா இருக்கிற டாப் 5 கம்பெனிஸ் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிறதுனால நான் பப்ளிக் செக்டர் கம்பெனியா இருக்க SBI வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. குவாலிட்டியான கம்பெனியா இருந்து ஓரளவுக்கு டீசென்டான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல HDFC பேங்க், ICICI பேங்க், HCL இதை மட்டும் இப்ப போக்கஸ் பண்ற லெவல்ல இருக்கு. மார்க்கெட் ஹெவியா ஃபால் ஆகுதுன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்குதுன்னா SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது பெட்டரா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். இந்த கம்பெனில நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே வந்து பென்னி ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதும் கிடையாது. இது இந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுனால இதை நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ண போறதும் கிடையாது. மேக்சிமம் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்றது சேஃப்டியான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாத்துக்குமே கரெக்டான ரிட்டர்னை கொடுக்காது. ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் வந்து நான் வந்து 100% வந்து பென்னி ஸ்டாக் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவேன். கேப்டன் பைப்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2025 மல்டி பேக்கர் லிஸ்ட்ல வந்து ஜாயின்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 2800% வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. வெறும் 65 பைசால இருந்து இந்த ஸ்டாக் வந்து 30 ரூபாய்க்கு மேல போயிட்டு போனஸ் ஸ்பிளிட் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 19 ரூபீஸ்க்கு பக்கமா இப்ப மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலே வந்து வெறும் 277 கோடி தான் இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 18 ரூபாய் 80 காசுல இருக்கு. ஆல் டைம் ஹை லோ வந்து 25 ரூபாயா இருக்கு. லோ 14 ரூபாயா இருக்கு.
ஸ்டாக்கோட PE வந்து 64 இருக்கு, புக் வேல்யூ வந்து 1.89 இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ் 2020-21 வெறும் 65 பைசாவா இருந்தது. அதுக்கப்புறம் 30 ரூபாய்க்கு மேல இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிட்டு இப்ப நியர்லி 19 ரூபீஸ்க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஆல்ரெடி வச்சிருந்தவங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதுல இப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணல. சோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஹோல்டிங்ஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு லக்கு தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கான செயல் தான். அதனால மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு சில நேரத்துல வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கோசரம் நீங்க ஏதாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட்டவோ இல்ல உங்களோட போர்ட்போலியோ சைஸவே வந்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸோ இருக்கிற அப்படி இருந்தா முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் மாத்திக்கிங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. நான் வந்து 100% அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பென்னி ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவேன். மார்க்கெட்ல வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல சேஃபா இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.